ஹலோ டீச்சர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ஸோ நம்மளோட சேனலை பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ரொம்பவுமே எதிர்பார்த்த எப்போ ஹால் டிக்கெட் வரும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்துருச்சுங்க. நேற்றே நம்மளுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் சில டவுட்ஸ் இருக்கும். சில பேருக்கு எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாது இல்லைங்களா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோஸ் எல்லாமே நிறைய வந்து உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபைனல் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும், அதாவது எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் மினிட்ல போய் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. முன்னாடியே எல்லாத்தையுமே ப்ரிப்பேராக எடுத்து வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல பண்ணுறது வந்துட்டு என்ன ஆகும்னா ஒரு டென்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம படித்தது கூட நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. ஐயோ இந்த ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்கல லைக் தட். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண கையோடையே நீங்கள் போயிட்டு பக்கத்தில் இருக்க நெட் சென்டர்லேயே எங்கேயோ போயிட்டு அதை ஒரு பிரிண்ட் அவுட்டாக ஒரு 2 to 3 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒன்றும் தவறே கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு ஹால் டிக்கெட் இன்னும் வராததுனால எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு டிஆர்பிலேருந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இது என்ன வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா trb.tn.government.in. அதுதான் அதோட ஹோம் பேஜ் தாங்க இது. இதில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ பாருங்கள், வாட்ஸ் நியூவில் நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 3. ஸோ டீச்சர்ஸ் ரெக்குவயர்மெண்ட் போர்டு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி இதிலேருந்து. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ரெக்குவயர்மெண்ட் போர்ட் ரிலீசஸ் த ஹால் டிக்கெட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ அப்ளைட் ஃபார் TNTET Paper 1 and TNTET Paper 2 2025. The candidates can download the hall ticket from அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. And other to the instruction notified they are candidates will be allowed to write exam only if they bring the hall ticket. இது மேண்டட்டரி இல்லையா? ஹால் டிக்கெட் இருந்தால் தான் எக்ஸாம் சென்டருக்குள்ளேயே நம்மளால விடுவாங்க. ஸோ எங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, http://www.trb.tn.government.in இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து மெசேஜஸில் வந்திருக்கும் இல்லையா? சிலது வந்து இமெயிலில் கூட ஜிமெயிலில் கூட சில பேருக்கு இருக்கலாம். ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு எழுதி வச்சுட்டு அதை நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஒரு வேளை வந்துட்டு இதுலேயும் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. அதாவது நான் வந்துட்டு பாஸ்வேர்டு மறந்துட்டேன், யூசர் ஐடி தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாலும் அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த ஐடிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மெசேஜஸ்லேயே இருந்தாலும் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது மண் கேலரியில் கிடக்க போகுது. ஏன்னா சம்டைம்ஸ் மெசேஜஸ் வந்துட்டு டெலிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி மெயிலில் இருந்ததுன்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மெயில்ஸில் போட்டு வைங்க. ஸோ எப்பவுமே இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக வச்சுடாதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் ஃபைன். அதாவது நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஹால் டிக்கெட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு OMR பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இப்போ 2022லலாம் நம்மளுக்கு வந்து நிறைய ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நடந்தது. ஆனால் இது வந்துட்டு ஒரே நாளில் சொல்லிட்டாங்க. அதாவது TNTET Paper 1னா 15/11/2025 மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும். அதேமாதிரி TNTET Paper 2 வந்து 16/11/2025 அப்படின்றத நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதுலயே நீங்க கீழே வந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் அதோ பாருங்க, கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட். இதுலயே நீங்க போயிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைரக்டா இதுல கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல டவுன்லோட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, இங்கேயே இருக்கு பாருங்க, உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் ஹால் டிக்கெட் டவுன்லோடு. ஓகேங்களா? இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோடுக்கு போனீங்கன்னா நீங்க வந்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஹால் டிக்கெட் தான் போகிறாங்க. நம்மளுக்கு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்குது. ஸோ உங்களுக்குன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு லாகின் ஐடி. அந்த ஐடியை போட்டு உங்களுக்கு கொடுத்த பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ டவுன்லோட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பாஸ்வேர்ட் தெரியலங்க, டெலிட் ஆகிடுச்சு லைக் தட் சொல்லும்போது
என்னன்னா இங்க ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ள என்னென்ன ப்ரொசீஜர் கேட்குதோ அதை நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களோட ஆல் டிக்கெட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் நினைச்சு நிறைய பேர் வந்து ரொம்பவுமே டென்ஸ்டா இருப்பீங்க. தயவு செஞ்சு வந்து உங்க டென்ஷன் எல்லாத்தையுமே இப்பவே ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கு இப்ப டைம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்றதுக்கான டைம் மட்டும்தான் இருக்கு. இன்னும் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. அப்ப மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் நிறைய பண்ணுங்க. லைக் ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் மெமரைஸ் பண்ணுங்க. அதெல்லாம் திருப்பி சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நம்மளோட சேனல்லே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தோடைய பிடிஎஃப் ஆஸ் வெல் அஸ் ஆன்சர் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேங்களா, நீங்க அதை செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.